ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா எடுத்தோடனே நொங்க காட்டுறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நொங்கை நம்ம சாப்பிட்டுட்டே அடுத்து வந்து கதைக்குள்ளே போவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு குட்டி பையனுக்கு வந்து அந்த கன்னத்தில் நெறிக்கட்டி இருக்குது அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து குளுமையாட்டு ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னோடனே அவனுக்கு வந்து நொங்கு இருந்துச்சு, அதை கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு ஒழுங்காக கட் பண்ண தெரியாது, அதனால் ஸ்பூனை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கேன். அது சின்ன கண்ணாக இருக்கா, ஒழுங்காக வரமாட்டேங்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கொஞ்சம் தான் சாப்பிட்டான், சாப்பிட மாட்டேன்ட்டான். அப்புறம் லைட்டாக நானும் சாப்பிட்டேன். ஸோ நொங்கு யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு நிறைய பிரச்சனை வருது. ஸோ நொங்கு நல்லா சாப்பிடுங்க. ஓகே, இப்போ நம்ம கதைக்கு போகலாம். நான் வந்து இடையில வந்து ரொம்ப வீடியோஸ் போடாமல் இருந்தேன். கொஞ்சம் என்ன சொல்கிறது, வெளியே போகாமல் இருந்தேன்னா, அப்போ வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து வீடியோ போடு, ஏன் போடாமல் இருக்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஓகே, நான் போடலாம் அப்படின்னு நினச்சேன். இது என்ன வீடியோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கி, இப்போ வந்து தத்துவம் சொல்ல போகிறோம். அந்த தத்துவம் சொல்லும்போது வீட்டில் இருந்தால் பிரச்சனையாயிரும். அதனால் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு நான் அந்த தத்துவத்தை சொல்கிறேன். ஓகேவா? சரியான வெயில். இந்த வெயிலில் வெளியே போனால் தான் உண்டு. ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி குளத்தை காமிக்க போகிறேன். அந்த குளத்துக்கிட்ட நின்றுட்டு நம்ம தத்துவம் பேசுவோம், அப்போ கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் வந்து எனக்கு என்னோடய ரிலேஷன் ஒருத்தவங்க வந்து சொன்ன ஒரு விஷயந்தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இது எங்கள் வீட்டுகிட்ட உள்ள ஒரு குளம். பார்த்துக்கோங்க. இப்போ மழை இல்லைல்ல, அதனால் தண்ணி வற்றி போச்சு. அப்படி இல்லைனாக்கி நல்லா தண்ணி இருக்கும் பார்த்துருங்க இங்கே. ஓகேவா? அந்த இடம் சூப்பராக இருக்கா? ஆனால் என்ன, பாம்பு எதுவும் வந்துடக்கூடாது, அது ஒன்று தான் பயம். கொஞ்சம் பார்த்து நின்னேன். ஸோ இங்கே நின்று பைத்தியம் போல் பேசிகிட்டு இருக்கேன்னு யாரும் நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே ஆள் வருதான்னு பார்த்து உங்களுக்கு நான் கதை சொல்கிறேன். ஓகே, நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். கதை அப்படி கிடையாது, இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். என்னோடய ரிலேஷன் ஒருத்தங்க வந்து எனக்கு பண்ண ஒரு அட்வைஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதாவது நம்ம சில நேரம் வந்து எதுக்குன்னே தெரியாது, ரொம்ப வந்து மனசு கஷ்டத்தில் உட்காந்துருப்போம். அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னாக்கி, ஒரு பறவையை நீ நேசிப்பது நிஜமென்றால் அது பறவை போல் விட்டுவிடு, அது உன்னை நேசித்தது நிஜமென்றால் உன்னிடத்தில் திரும்பி வரும் அப்படின்னு ஒரு ஸ்டோரி வந்து தொடங்கினாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, மக்களே வந்து சில நேரத்தில் வந்து கடவுள் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆளை அனுப்புவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம வந்து நிறைய அன்பு கொடுப்போம், கடவுள் அப்படி கொடுக்க வைப்பார். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, உண்மையான அன்பு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு நம்ம மூலமாக தெரிகிறதுக்காக கொடுப்பாங்களாம். அதே கடவுள் நம்ம ரொம்ப அதிகமாக அவங்க மேலே அன்பு செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்மளை வந்து அவங்கள விட்டு லைட்டாக ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் பிரித்து வைக்கிறாரு. அது எதுக்காக அப்படி சொன்னாக்கி, நம்ம உண்மையான அன்புக்கு அவங்க தகுதியானவங்க தானா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக மட்டும்தான். மொத்தத்தில் நம்மளோட அன்புக்கு தகுதியான எதுவுமே நம்மளை விட்டு போகாது. கண்டிப்பாக புரிஞ்சிக்கும். நம்ம அன்புக்கு தகுதி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுனாக்கி நமக்கு அதை புரிய வைப்பாங்க. அதே கடவுள் நம்மளை விட்டுட்டு போன ஆளுக்கு கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சோ கொஞ்சம் நாட்கள் கழிச்சோ நம்ம போல் ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக அவங்களுக்கு உணர்த்துவாங்க. ஸோ கடவுள் என்ன செஞ்சாலுமே இந்த உலகத்தில் வந்து நன்மைக்காக தான் இருக்கும். யாரையுமே கடவுள் காரணம் இல்லாமல் சந்திக்க வைக்க மாட்டாங்க. எல்லாமே நமக்கு ஒரு பாடங்கள் தான். ஸோ மக்களே, நம்ம வந்து உண்மையாக இருக்கணும். யார்கிட்ட பழகினாலும் சரி தான், கடவுள் நமக்கு நல்லது மட்டும் செய்வாருன்னு முதல்ல நம்ம கடவுளை நம்பணும். அது வந்து நான் கற்றுக்கிட்ட பாடம். பட் எனக்கு அவங்க சொல்லும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன இவ புதுசாட்டு சொல்கிறாளே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வந்து எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்ட சில நல்ல விஷயங்கள், நான் அனுபவப்பட்ட விஷயங்கள். அது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பேசி முடிச்சாச்சு. இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பார்க்கலாம். ஓகே, எங்கள் ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லாயிருக்கா? உச்சி வெயிலில் நின்று எடுத்துகிட்ருக்கேன். பாய்.